பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த சிக்கன் வறுவல் நான் மண்பானையில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. காரம் அப்படின்னா நம்ம சேர்க்குற இந்த வரமிளகாய் தான். வரமிளகாய் நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இல்லை, 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயமும் நம்ம சேர்க்க போகிற தேங்காயும் தான். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டான அளவில் சேர்க்கும் போது இந்த சிக்கனோட டேஸ்ட்டுமே நல்லா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த சிக்கன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எப்போவுமே நாட்டுக்கோழியில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் வறுவல் பண்ணாலும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குட்டி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்க்காமலே இந்த நாட்டுக்கோழி வறுவல் பண்ணலாங்க. ஆனால் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தக்காளி சேர்த்து பண்ணும்போது லைட்டான ஸ்பைசினஸில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் 1 நிமிஷம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னால தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் குயிக்காகவே வணங்கிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா தாங்க இந்த சாரெல்லாம் சிக்கனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த நாட்டுக்கோழி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம நாட்டுக்கோழி கடைகளே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் டைரெக்டாக அதை ஒரு வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாட்டுக்கோழி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமையே ஆயிலையே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியை ஆயிலில் குக் பண்ணும்போது நம்ம சேர்த்த வரமிளகாயோட காரம் ஃபுல்லாமே நாட்டுக்கோழியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனாலும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதை 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சிக்கன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். நாட்டுக்கோழி அப்படிங்கிறனால நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இடைக்கு கிளறி விட்டுக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா பாயில் ஆகட்டும். எவ்வளோ தூரம் நாட்டுக்கோழி நல்லா பாயில் ஆகுதோ அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு சுண்டி நாட்டுக்கோழியுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த நாட்டுக்கோழியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு கூட பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய்களாக சேர்த்துக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி வறுவலுக்கு முக்கிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய். நான் முன்னாடி சொன்னது போல் சின்ன வெங்காயமும் தேங்காயும் தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவுமே நல்லா சுண்டி வரணும். சிக்கன் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். எனக்கு சிக்கன் வெந்துருச்சு. இருக்கிற தண்ணி சுண்டி வந்தாலே போதும். காரம் எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ இந்த தேங்காயிலையும் மசாலாஸ் நல்லா இறங்கட்டும். இதை அப்படியே மூடி போட்டு முடிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க.
சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது நல்லா கிளறி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா சுண்டி வரட்டும். நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். தேங்காயுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பராகவே பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எந்தளவு நல்லா ட்ரையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சிக்கனில் தேங்காயும் சிக்கனும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதில் இருக்க வரமிளகாய் கூட அவ்வளோ காரம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து விதையை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால் அவ்வளோ காரம் இருக்காது. ஃபைனலாக இதில் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் சீட்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணல. வரமிளகாய் வந்து ஆயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த தாளிப்பு அப்படியே நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். கடைசியாக நீங்கள் சேர்க்குற இந்த தேங்காய் எண்ணெயில் சேர்க்குற தாளிப்பு தாங்க இந்த சிக்கனோட டேஸ்ட்டுக்கு காரணமே. இந்த மாதிரி நீங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பாருங்கள். வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு கிளறியாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சாக இதை பண்ணும்போது இந்த நாட்டுக்கோழி சிக்கனோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராகவே பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.